அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை இந்த உலகத்திற்கு கொடுத்த என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். அருமையானதொரு வாய்ப்பை நல்கிய நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது நெறியாளர் அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். நல்லதொரு பஞ்சேந்திரிய தவத்தை நமக்கு வழிநடத்திய அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு டோஸ். எல்லாரும் ஷார்ட்ஸ்ல பார்த்த மாதிரி டோஸ் என்பதை நாம் மருத்துவத்துறையில் அடிக்கடி கேட்டுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் வாழ்வியல்ல இந்த டோஸுக்கு என்னெல்லாம் அர்த்தமாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா உணர்வு சார்ந்த ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உலகம் முழுவதும் ஒரு சர்வே எடுத்தாங்களாம், ஒரு கணக்கு எடுத்தாங்களாம். இந்த உலகத்தில் வாழ்கிற பலதரப்பட்ட மக்கள், பலதர நாட்டுல இருக்கிறவங்க, பல மொழி பேசுற மக்களிடம் எல்லாம் ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்டாங்களாம். நீங்கள் உங்களுக்குள்ளாகவே இந்த கேள்வியை கேட்டுக் கொள்ளலாம். அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் வாழ்க்கையில மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அதுல 80% மேற்பட்ட மக்கள் என்ன சொன்னாங்களான்னா, எனக்கு அமைதியான ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். இது கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் இந்த அமைதியான வார்த்தை அப்படின்றதுக்கு, அமைதி அப்படின்ற வார்த்தை வர்ற போது உங்களுக்கு எல்லாம் மனசுல என்ன தோணும்? ஆரோக்கியமான வாழ்க்கை தானே கேட்கிறோம், ஏன் எல்லாரும் அமைதியான வாழ்க்கை கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு தோணுது இல்ல. இந்த அமைதி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் நாம் அமைதியாக இருக்கும். நல்ல உறக்கம் வருகிறது, காலையில முடிச்சு நம்ம என்ன சொல்லுவோம்? பீஸ்ஃபுல் ஸ்லீப் தூங்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே நாள் அடுத்த நாள் நம்ம என்ன பண்றோம்? சரியான உறக்கம் வரலைன்னா அதே அமைதி நமக்குள்ளா இருக்குதா? இல்ல. அப்ப ஏன் இன்னைக்கு வந்த தூக்கம் அடுத்த நாள் நமக்கு வரலைன்னா ஆரோக்கியத்தில் ஏதோ வேறுபாடு இருக்கிறது. ஆகவேதான் ஆரோக்கியம் முழுமையாக இருக்கும் பொழுதுதான் நம் மனதில் அமைதி அப்படின்றது கொடுத்திருக்கும். வேதாத்திற்கு வந்த பின் நாம் இந்த பீஸ்ன்ற வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய இன்னர் பீஸ் அப்படின்னா நமக்குள்ளாக இருக்கும் அமைதி. அமைதி அப்படின்றது எங்கும் இல்ல, நமக்குள்ளாக இருந்த அமைதியை நாம் உணர்ந்தோமா இல்லையா? தவம் செய்யும் பொழுது, தவம் செய்யும் பொழுது ஒரு அமைதி நமக்கு கிடைக்கிறது. நமக்கு உள்ளாகவும் புறமாகவும் நிறைய மாற்றங்களை நம்ம உணர்றோம். நம்ம வாழ்வியலே அதுக்கப்புறம் நிறைய மாறிட்டோம். எப்போதும் இந்த தெரிஞ்ச விஷயத்துல இருந்துதான் தெரியாத விஷயத்துக்கு போகணும். அமைதினா உடம்புல ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிந்தது நம்மை பற்றி என்ன விஷயம்னா, நமக்கு ஒரு உடம்பு இருக்கிறது, கை இருக்கிறது, கால் இருக்கிறது, கண்ணு, ஐயா பஞ்சேந்திரம் ஏற்றுனாங்களா, எல்லா உறுப்புகளும் இருக்கிறது. இது வெளியே தெரிஞ்ச ஒரு விஷயம். நமக்கு உள்ளாக என்ன இருக்கிறது? மனம் அப்படின்ற ஒரு விஷயம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. உயிர் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மள வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறது. அந்த உயிர் தான் நம்ம உடம்பு பிடிச்சிட்டு இருக்குது. இதை நம்ம என்னைக்காவது உணர்ந்து இருக்கிறோமா? அப்படி மனசே சரியில்லை அப்படின்னு சொன்ன நமக்கு மனம் அப்படின்றது எங்க இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த நிலையில் தான் நாம் மனவளக்கலை அன்பர்களாக மாறணும். மனவளக்கலை அன்பர்களாக மாறும் பொழுது படிப்படியாக மகான் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்னெல்லாம் நமக்கு புரிய வச்சாங்க. நம் உடம்பில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இரத்த ஓட்டம் சொல்றாங்க? எல்லா மருத்துவத்துறையிலும் எல்லா இடத்துலயும் நமக்கு ஒரு வியாதி இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஒரு பிளட் டெஸ்ட் மூலமா தான் ஒரு துளி பிளட்ல நம்ம உடம்புல உள்ள எல்லா விஷயங்களை பற்றியும் அவங்க சொல்றாங்க. ஏன் அந்த பிளட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சிந்திச்சோம்னா, எல்லாரும் வாழ்ற வீட்டுல ஒரு எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இது எல்லாமே நம்ம சிந்திக்கலாம். அந்த எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ்ல இருந்து என்ன ஆகும்னா, எல்லா இடத்துக்கும் கரண்ட் ஆனது போய்க்கிட்டே இருக்கும். அப்படித்தானே இதெல்லாம் நம்ம வீட்டுல. அப்போ கரண்ட் போகும்போது ஒரு லைட்டுக்கும்
வாஷிங் மிஷினுக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் ஏசிக்கும் ஒரே விதமான கரண்ட் போகுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. லைட்டுக்கு ரொம்ப குறைவான அளவு கரண்ட் போகும். வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமா போகும். ஏசிக்கு அதை விட அதிகமா கரண்ட் போகும். இப்ப இந்த ரத்தம் என்ன வேலை செய்கிறது அப்படின்னா, அந்த பெரிய பாக்ஸ் மாதிரி அதிலிருந்து எந்தெந்த இடத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த பிளட் ஸ்ட்ரீம் வழியா டிராவல் பண்ணி கொடுக்கிறது. சோ இந்த ரத்தம் என்னவா இருக்கிறதுனா தூதுவராக செயல்படுகிறது. நம்ம முழு உடம்பாக தூதுவராக செயல்பட்டு அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறது. இந்த இபி எப்படி கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா, இபில எப்படி பவரை கன்வெர்ட் பண்ணுதுன்னா, அது அதனோட செயல்பாட்டு மூலமா கன்வெர்ட் பண்ணும். இந்த ரத்தம் எப்படி கன்வெர்ட் பண்ணுதுன்னா, உணர்வுகள் மூலமாக கன்வெர்ட் பண்ணுது. உணர்வுகள் எங்கெல்லாம் இருக்குது? நம்ம உடம்புல எத்தனையோ ஹார்மோன்ஸ் போய் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். 9 தவத்துல பார்க்கும்போது ஹார்மோனை பத்தி நம்ம நிறைய படிக்கிறோம். பட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக எல்லா வீட்டிலும் எல்லா குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரை இருந்துட்டே இருக்கு. இந்த எடுத்துட்டு போற பிளட் ஹார்மோன் சரியா ஒர்க் ஆகலைன்னா அதே இடத்துக்கு குறைவாகவோ அதிகமாகவோ அந்த ஹார்மோனை செக்ரியேட் பண்றதுல ப்ராப்ளம் உருவாக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இன்னைக்கு தைராய்டு காமனா சொல்லுவாங்க. ஹைப்போ தைராய்டு இருக்கு, ஹைப்பர் தைராய்டு இருக்கு. சோ குறைவாக இருந்தால் அது ஹைப்போ தைராய்டாகவும், அதிகமாக இருந்தால் அது ஹைப்பர் தைராய்டாகவும் நமக்கு புரியுது. ஹார்மோன் அப்படி என்ன வேலை பார்க்குதுன்னா, உடம்புல நான் பிறந்ததுல இருந்து இறக்கும் வரையும் ஹார்மோனோட வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கிறது. நம்மளோட வளர்ச்சிதை மாற்றத்துல பெரிய மாற்றங்களை கொடுக்கிறது. பெண் குழந்தை என்றால் அந்த பியூபர்ட்டி அப்படின்ற ஸ்டேஜ் அட்டைன் பண்றதுக்கு அந்த ஹார்மோன் சமநிலையில இருக்கும். கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த கருப்பையில சரியான வளர்ச்சி ஏற்படணும், சரியான நேரத்துல திருமணம் நடந்து குழந்தைகள் பிறக்கணும். அந்த ஹார்மோனோட வேலை ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன் அதிகமா வேலை செய்கிறது. ஆண்களுக்கு டெஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் அதிகமா இருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டத்துல இது எல்லாமே என்ன பண்ணுது? சின்ன 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 பேலன்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. 50க்கும் மேற்பட்ட ஹார்மோன் நமக்குள்ளாக செயல்படுவதாக மருத்துவத்துறையில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதுல நிறைய ஹார்மோன் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சது ஆண்களுக்கு சில ஹார்மோன், பெண்களுக்கு சில ஹார்மோன். அதே மாதிரி காமனா எல்லாருக்கும் தெரிஞ்சது மெலட்டோனின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம் தூக்கத்தை முடிவு பண்ணக்கூடிய ஹார்மோன் மெலட்டோனின். ஒரு நாளோட துவக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம் காலையில நம்ம ஃப்ரெஷ்ஷா முழிக்கிறது மூலமா ஒரு நாளோட துவக்கம் இருக்கிறதுன்னு. ஆனா கொஞ்சம் மாற்று சிந்தனையில பார்த்தா, மெலட்டோனின் சரியாக சுரந்து நாம் நிம்மதியான உறக்கம் இருந்தால் மட்டும்தான் அடுத்த நாள் காலை நமக்கு ரொம்ப அழகான நாளாக துவங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் தாண்டி இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ கொஞ்சம் மாத்தி சிந்திப்போம். இந்த ஹார்மோன் எல்லாம் தாண்டி எப்போதுமே நல்லா இருக்கணும்னா சில ஹார்மோன் நம்மளோட பாடியில சுரந்துட்டே இருக்குது. அந்த ஹார்மோனை பற்றி தான் நாம் இப்போது சிந்திக்க போகிறோம். Let us slowly move on to the டாபிக் உள்ள போலாம். இதுல ஃபர்ஸ்ட் DOSC அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நீங்க ஃபிளையர்ல பார்த்தா தெரியும். டி அப்படின்றது என்ன ஹார்மோன் அப்படின்னு பார்த்தா டோபமைன் ஹார்மோன். நம்ம உடம்புல மகிழ்ச்சியை தரக்கூடிய 3 ஹார்மோன்ல முதலாவதாக உள்ள ஹார்மோன் டோபமைன் அப்படின்ற ஹார்மோன். இந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால என்ன ஆகுது? இதனால என்ன ஹாப்பி மூட் வருது? இந்த ஹாப்பி மூட்னால நம்ம லைஃப் எப்படி சந்தோஷமா இருக்குது? இது செய்யறதுனால இது சந்தோஷமாகுது, இது சந்தோஷமாறதுனால இதை செய்யறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. டெய்லி காலையில முழிக்கிறோம்னு வச்சுக்கீங்களேன், எல்லாரும் ஒரு கோல் செட் பண்ணிருப்போம். வேதாத்திரி அன்பர்கள் நம்ம என்ன பண்ணிருப்போம்? காலையில முழிச்சு ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், காயக்கல்பம் பண்ணணும். அந்த 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரம் 20 நிமிடம் செய்யும் பொழுது நமக்குள்ளாக ஒரு சந்தோஷம் ஏற்படுதுல. நான் இது சூப்பரா பண்ணிட்டேன் இன்னைக்கு, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள் நம்ம ஷோல்டர் தட்டிக்கிறோம்ல, அந்த டைம்ல இந்த டோபமைன் ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதாம். இரண்டாவதாக சின்ன சின்ன சந்தோஷங்களை கொண்டாடுறது மூலமா. என்ன சின்ன சின்ன சந்தோஷங்கள்? நமக்கு பிடித்தமான உணவு சாப்பிடும் பொழுது, நமக்கு தேவையானவற்றை நாமே போய் வாங்கும் பொழுது, நமக்கு
ஒரு சந்தோஷங்கள் நமக்கு கிடைச்சிட்டே இருக்குது. என்னையே நான் பார்த்துக் கொள்கிறேன், எனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் என்னிடமே பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு மூடு வரும்ல. அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஹார்மோன் வந்து அதிகமா சுரந்து செல்ஃப் கேருக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த ஹார்மோன்லாம் எப்படி இது எல்லாமே நம்மளால எப்படி சுரக்க வைக்க முடியும்னா, காலையில் நமக்காக நாம் செலவும் அந்த 1 மணி நேரம் 20 நிமிடத்தில் சரியாக நாம் பயிற்சி செய்யும் பொழுது இந்த ஹார்மோன் அந்த நாள் முழுவதும் நமக்கு சுரந்து கொண்டே இருக்கிறது. இது மட்டுமா, இது உணவுலையும் எப்படி சரி பண்ண முடியும்? மருத்துவர்களிடம் போனால் அப்படித்தானே சொல்வாங்க. மருத்துவங்கள் கொஞ்சம் டேப்லெட்ஸ் பரிந்துரை பண்ணிட்டு இந்த உணவெல்லாம் சேர்த்துக்கீங்க அப்படிம்பாங்க. நம்ம சூப்பரா மெடிடேஷன் பண்ணிட்டு என்ன இதோட உணவு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா, பால் சார்ந்த உணவுகள் அதிகமா சாப்பிடும் பொழுது டோபமைன் வந்து நிறைய சுரக்குதாம். சொல்லுவாங்க, இனிப்பு யாரு அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்களோ அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படிம்பாங்க. அநேக நம்ம இந்திய உணவுகளை பார்த்தா பால் சார்ந்த இனிப்புகள் நம்ம நிறைய செய்வோம். அது சாப்பிடும்போது ஒரு மகிழ்வான நிலையில நாம் எப்போதுமே இருப்போம். அதிகப்படியான பச்சை நிறமான காய்கறிகள் நம்ம நிறைய சாப்பிட வேணும்னு சொல்றாங்க. கிரீன் டீ நம் உடலை இளமையாகவும் கட்டுக்கோப்பாகவும் வைத்திருக்கும். இந்த கிரீன் டீ நாம் குடிக்கும் பொழுது இந்த டோபமைன் ஹார்மோன் நமக்கு அதிகமாக சுரக்கிறது. அடுத்ததாக ஓ அப்படின்றது கொடுத்துருக்காங்க, ஆக்சிடாக்சின் அப்படின்ற ஹார்மோன். இந்த ஹார்மோனை என்னவா அவங்க சொல்றாங்க அப்படின்னா, லவ் ஹார்மோன். அன்பை மட்டுமே அடுத்தவர்களுக்கு கொடுக்க நாம் பண்ற ஹார்மோன் அது. எப்படி அன்பை மட்டுமே கொடுக்கும்? நம்ம வீட்டுல நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. அந்த குழந்தைங்க காலையில முடிச்சு வந்து ஒரு 4 வயது 5 வயது குழந்தைங்க வந்து நம்மளை பார்க்கும்போது வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும் போது நமக்குள்ளாக ஒரு ஒரு ஆனந்தம் வரும்ல. சே, இந்த குழந்தைகிட்ட கூட வேதாத்திரிய போயிருக்குதே அப்படின்னு கிடைக்கும்ல. அந்த உணர்வு சார்ந்த ஐயா இப்ப அருமையான ஒரு தவம் எடுத்தாங்க, பஞ்சேந்திரிய தவம். அந்த பஞ்சேந்திரிய தவத்துல நம்ம என்ன உணர்ந்தோம்? தோலின் மீது தவம், கண்களின் மீது தவம், காதுகளின் மீது தவம், நாக்கின் மீது தவம். அப்போ அதை உணர்றோம். அப்படித்தானே? அந்த உணர்தல் மூலமா கிடைக்கும் பொழுது அந்த ஆக்சிடாக்சின் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா சுரக்குதாம். நம்ம வீட்டுல பெட் அனிமல் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், அதை நம்ம கட்டி புடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதனால்தான் அன்பு எப்பொழுதெல்லாம் அதிகமாக வெளிப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஆக்சிடாக்சின் அதிகமாக சுரக்கப்படுகிறது. இந்த அன்பை கொடுத்தா மட்டும் போதுமா? அன்பை வந்து நம்மளும் வாங்கணும்ல. அப்பதானே அன்புன்றது கொடுக்கறது வாங்கணும். எப்படி வாங்க முடியும்? இப்போ எல்லாரும் நார்வேல இருந்து பல அன்பர்கள் இத கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலிருந்து சில அன்பர்கள் இதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. யாருக்கோ ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு சிக்கல் வரும்பொழுது நாம எல்லாம் என்ன பண்றோம்? கைகளை கோர்த்து அவர்களை மனதார வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம வாழ்த்துறோம். உலகத்துல ரொம்ப சிறந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒருத்தங்களுக்கு ஒரு சிக்கல் வரும் பொழுது அவங்க கைகளை பிடிச்சிட்டு எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்படி சொல்லும் பொழுது அன்பை நாம கொடுக்கவும் செய்யறோம், அந்த அன்பர்கள்ல இருந்து நாம் எடுக்கவும் செய்யறோம். இந்த ஆக்சிடாக்சின் அப்படின்றது மியூச்சுவலா கொடுத்து வாங்குறது மூலமா அதிகப்படியாக சுரக்கிறது. இதுக்கு நம்ம லைஃப்ல என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னு பார்த்தோன்னா, ஒரு வாக்கிங் போறோம், ஒரு பார்க்ல நம்ம உட்கார்ந்துருக்கோம், அங்க அழகழகான பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் இருக்கு. அந்த பட்டர்ஃபிளைஸை பார்க்கும்போது நம்ம ஓடி ஓடி பிடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். ஆனா அந்த பட்டர்ஃபிளை நம்மளால பிடிக்கவே முடியல. ஒரு விஷயம் பண்ண அந்த பட்டர்ஃபிளை பிடிக்க முடியும். என்னன்னா, நாம் அமைதியாக அமர்ந்து ஒரு தியான நிலையில இருக்கும் பொழுது நம் மனமானது ஒரு சட்டிலான ஸ்டேஜ்ல போகும்போது அந்த பட்டர்ஃபிளை வந்து நம்மிடம் வந்து இருப்பதை நம்மால் உணர முடியுது. இது நீங்க எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதை டெஸ்ட் பண்ணிட்டு என்னோட அனுபவத்தை மட்டும்தான் நான் உங்களிடம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது பட்டர்ஃபிளைக்கு மட்டுமா சாத்தியம் அப்படின்னு கேட்டேன்னா, வேதாத்ரி அன்பர்களாகிய நாமும் பல விஷயங்களை தேடி வாழ்க்கையில போயிட்டே இருக்கிறோம். அது கிடைக்குமா கிடைக்காதுன்னு அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு இடத்தில் அமைதியாக இருந்து சங்கல்பம் செய்யும் பொழுது அதை நம்மை நோக்கி ஈர்க்கப்படும். அது பின்னாடி நம்ம போறதை விட்டுட்டு நம்ம பின்னாடி அதை நாம் கொண்டு வர முடியும். அந்த இரண்டும் சந்திக்கும் அந்த இடம் என்ன பண்ணுது? ஆக்சிடாக்சின் நம் உடம்பில் அதிகமாக சுரக்கிறது. இந்த ஆக்சிடாக்சின் சுரக்கிறதுக்கு உணவும் என்னெல்லாம் சாப்பிடலாம்? அதிகப்படியான பழ வகைகள், அதிகப்படியான காய்கறிகள், கிரைன்ஸ் அப்படின்னு சொல்ல தானியங்கள் நாம் நிறைய சாப்பிடும் பொழுது இந்த ஆக்சிடாக்சின் நமக்கு இயற்கையாகவே சுரக்கிறது. நம் வாழ்க்கையில் உணவும் முக்கியம், வாழும் முறையும் முக்கியம். இரண்டும் கலந்தால்தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ முடியும். மூன்றாவதாக அந்த ஃபிளையர்ல எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ் அப்படின்னா செரட்டோனின் அப்படின்ற ஒரு
ஹார்மோன். இந்த செரட்டோனின் ஹார்மோன் எப்படி நமக்கு சுரக்குது அப்படின்னு பார்த்தா, நாம் எல்லாரோடையும் கனெக்டா தான் இருக்கும். மகான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஜெனட்டிக்கல் சென்டர் நம் கருமையத்துல எல்லாமே இந்த உலகத்தில் வந்து ஒருத்தருக்கொருத்தர் தொடர்புடையவர்களாக தான் இருக்கிறோம். நாம் எதோட ரொம்ப அப்படி கவர்ந்து அப்படியே அதோட ஒன்றி நாம் இருக்கிறோமோ, அப்படி இருக்கும்போது அந்த செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் வந்து சுரக்கிறது. எப்படி? நான் ஒரு மியூசிக்க கேட்கிறோம் நம்ம. அந்த மியூசிக் கேட்கும்போது, அந்த மியூசிக், அந்த பாடல் வரிகள், அந்த இசை அமைப்பவர் 3 பேரும் ஏதேதோ இடத்துல இருந்துட்டு இருக்கோம். ஆனா, அந்த மியூசிக் அப்படின்ற ஒரு விஷயத்துல சேரும் பொழுது, நம்மை நாமே கம்ப்ளீட்டா மறந்துடுறோம். என்ன நடக்குது? அந்த மியூசிக் மட்டுமே நம்ம காதுல ஒலிச்சிட்டு இருக்கு. இந்த தருணத்தில் நமக்கு செரட்டோனின் அதிகமாக சுரந்து கொண்டிருப்பதாக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மனநிலை சரியில்லாதவர்களோ, ஒரு நோயாளிகளுக்கோ, எல்லாம் தன் நிலை மறந்தவர்களுக்கோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சமான அந்த மியூசிக்க போட்டு போட்டு அவங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாம் கொண்டு வரத நம்ம இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு பார்ட் வந்து இந்த செரட்டோனின் அப்படின்ற அந்த ஹார்மோன் நம்ம உடம்புல வந்து வேலை செஞ்சுட்டே இருக்குது. இது நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸ்விம்மிங் பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதோட தண்ணியோட இயற்கையோட கலக்குறாங்க. நீரோட அவங்க கலந்து பண்ணும்போது இந்த செரட்டோனினோட அந்த சுரப்பிகள் வந்து அதிகமாக வேலை செய்கிறது. நமக்கு எப்படி வேலை செய்கிறது? மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட திரும்பி பார்த்துட்டு இருக்கிற நம்ம மெடிடேஷன் செய்யும் பொழுது, நாம் இறைநிலையோட ஒன்று இருக்கும் பொழுது, தன்னையும் மறவாது எதையும் நினைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்ம பிளெண்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த செரட்டோனின் அதிகமாக சுரப்பதால் மட்டுமே இந்த மெடிடேஷன் பண்றவங்களேன்னு பார்த்தா ரொம்ப தேஜஸா இருக்கிறீங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சாத்தியமாகிறது? அந்த 20 நிமிடம் நாம் எல்லாவற்றையும் அப்படியே கம்ப்ளீட்டா நம்ம மறந்துடுறோம். அந்த இறைநிலையோட இருக்கிறத மட்டுமே நாம் ஞாபகத்துல வச்சிருக்கிறதுனால, நம் உடம்பை சுற்றி அந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து அளப்பரிய ஆற்றலை நம்ம ரிசீவ் பண்றதுனால, நமக்குள்ள அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்போதுமே இருக்குது. இந்த செரட்டோனின் அதிகமா சுரக்கணும்னா, உணவுகளை பொறுத்தவரை நல்ல சீஸ், அகெயின் வந்து பால் சார்ந்த உணவுகள் சாப்பிடும் பொழுது அன்னாச்சி பழத்தில் அதிகப்படியான செரட்டோனின் இருப்பதாக ஆய்வறிக்கைகள் சொல்கிறது. டெய்லி நம்ம வீட்ல வந்து தானியம் சார்ந்த உணவுகள், அதாவது பாதாம், பிஸ்தா, கொஞ்சம் விலை அதிகமாக தெரிந்தா கூட இதை இந்த குழந்தைகளுக்கு நீங்க வாங்கி கொடுக்கும் போது, சரியா சாப்பிடாத குழந்தைகள் ரொம்ப இயற்கையா சொல்லுவாங்க, சாப்பிடலையா கடலை மிட்டாய் கொடு குழந்தைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடலை மிட்டாய் கொடுத்த உடனே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கல. இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த குழந்தைங்களுக்கு கடலை மிட்டாய் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கும்போது செரட்டோனின் வந்து அதிகமா சுரந்து கொண்டே இருக்கிறது. பசியே எடுக்காத குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுத்து பாருங்க, அவ்வளவு ஒரு மாற்றங்களை நம் வீட்டில் பார்க்க முடிகிறது. 4வதாக கொடுத்திருக்கிறது என்டோர்பின் அப்படின்ற ஒரு ஹார்மோன். இந்த என்டார்பின் ஹார்மோன் வந்து எல்லார் வீட்லயும் நம்ம இதை பார்த்திருப்போம். இந்த என்டார்பின் ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போதுமே சிரிச்சுட்டே இருக்கணும், சத்தம் போட்டுட்டே இருக்கணும், கை தட்டிட்டே இருக்கும். இதை நம்ம எப்படி உணர்ற தருணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க, நல்லா எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டு இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. அவங்க கூட இந்த கார்ட்டூன் பிக்சரை பார்க்கும்போது பார்த்தோன்னா, அவங்களே மறந்து கைத்தட்டி சிரிப்பாங்க. என்னன்னா, இந்த என்டார்பின் ஹார்மோன் அப்படின்றது எல்லா வயசுல இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிற ஒரு ஹார்மோன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற ஹார்மோன் வந்து இந்த ஹார்மோன். எப்படி ஹெல்ப் பண்ணுது? இது ஃபர்ஸ்ட் நான் பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும், 2வது நான் மென்டலா ஃபிட்டா இருக்கணும். பிசிக்கல் ஃபிட்னஸ் டோபமைன் டெய்லி நம்ம எக்ஸசைஸ் பண்றது மூலமா நம்ம பண்ணிட்டோம். மென்டல் ஹெல்த்துக்கு என்ன ரொம்ப முக்கியமான இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸசைஸ் பண்ணிட்டோம், தவம் பண்ணிட்டோம், அகத்தாய்வு பண்ணணும். நம்ம அது செய்ய தான் நம்ம தப்பு செஞ்சா கூட அது அந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம செய்யும் பொழுது இதுவரைக்கும் செய்த தப்புல இருந்து அந்த வலி ஒரு கில்ட்ல இருந்து வெளியே வரவும், இனிமேல் தப்பு செய்யாம இருக்க அந்த விழிப்பு நிலையில இருக்கிறதுக்கும் இந்த என்டார்பின் ஹார்மோன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த என்டார்பின் ஹார்மோன் சுரக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் என்ன சொல்றாங்க, டெய்லி 30 நிமிடத்திலிருந்து 40 நிமிடம் வரை இந்த உடம்புக்கு ஏதாவது வேலை கொடுத்து கண்டினியூஸா வேலை செய்யணும். வீட்டில் செய்யற வேலை இல்லாம, அலுவலகத்தில் செய்யற வேலை இல்லாம, நம்ம பிடித்தமான ஒரு வேலை செய்யும் பொழுது அதை நம்ம ரசிச்சு செய்யும் பொழுது, அது டிவி பார்க்கறதா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்றாங்க. ஆனா இந்த என்டார்பின் ஹார்மோன் வந்து
ரொம்ப நல்லா சுரக்குது. நம்ம நெறைய வீட்டுக்கு போவோம். அந்த வீட்ல குழந்தைங்க இருக்கும்போது, குழந்தைங்க எதுக்கும் ரொம்ப அட்ராக்ட் ஆகும். போய் வாங்க அப்படின்னு சொன்னோம்னா, பேசாம இருக்கும். ஆனா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சாக்லேட்ட காமிங்க. அப்படியே நம்ம பின்னாடி ஓடி வந்து கொஞ்சம் கூட தெரியாதவங்க கூட யோசிக்காம நம்ம மடியில வந்து உட்கார்ந்துட்டு, அந்த சாக்லேட்ட நம்மட்டேருந்து எப்படி வாங்கலாம் அப்படின்றத ரசிச்சுட்டே இருக்கும். ஏன்னா, இந்த சாக்லேட் சாப்பிடும்போது இந்த எண்டோர்ஃபின் வந்து அதிகப்படியாக சுரக்கிறது. பொதுவாக எல்லா குழந்தைகளுக்கும் பிடிச்ச ஒரு ஃப்ரூட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஸ்ட்ராபெர்ரி ஃப்ரூட். இன்னைக்கு அந்த ஸ்ட்ராபெர்ரி ஃப்ரூட் எல்லா நாடுகள்லயும் விளைவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஸ்ட்ராபெர்ரி ஃப்ரூட்ட குடுக்கும்பொழுதும் அந்த எண்டோர்ஃபின் வந்து அதிகமாக இருக்கிறது. இந்த எண்டோர்ஃபின் ஹார்மோனோட ஒரு பெரிய விஷயம்னா, குழந்தைத்தனமான அந்த ரசிப்பை வந்து தனக்குள்ளாக அது வச்சிருக்குமாம். நான் எவ்ளோ நம்ம வளர்ந்தா கூட, நம்ம ஸ்கூல் ஃபிரெண்ட்ஸ பார்த்தா ஓடி ஆடி விளையாடணும்னு தோணும். ஸ்கூல் ஃபிரெண்ட்ஸோட கைய கோர்த்துட்டு ஆடணும்னு தோணும். இது எல்லாமே குழந்தை நமக்குள்ளாக இருக்கிற அந்த குழந்தைய கொண்டு வர அந்த குவாலிட்டி என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அந்த எண்டோர்பின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் செய்ற வேலையாக இருக்கிறது. சோ இதெல்லாம் செய்யும் பொழுது நம் உடம்பில் மற்ற ஹார்மோனினால் பிரச்சனை வரும் இருந்தாலும், இந்த ஹாப்பி ஹார்மோன நமக்குள்ள சுரக்க வச்சுக்கிட்டே இருக்க இருக்க என்ன ஆகும்னா, நாளடைவுல இந்த பிரச்சனைகள் குடுக்கிற அந்த ஹார்மோன் வந்து அப்படியே போய்விடும். இது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா உணர்ந்து செய்தேமா? அதுதான் இப்போ இதோட கேளு. நான் செய்றேன், எல்லாமே நான் செய்றேன். ஆனா இதுக்கு ரொம்ப சிம்பிளா மகான் என்ன சொல்றாங்க, ஆழியார்லாம் பார்த்தோன்னா காலையில 5:15க்கு டெய்லி நமக்கு குடுக்குற தவம் வந்து 9 மைய தவம் குடுக்குறாங்க. நம்ம பாடியில உள்ள அந்த எல்லா சக்கரங்களையும் நாம் சரி செய்வதன் மூலமாக அனைத்துமே படிப்படியாக சரியாகும். இறுதியில நம்ம துரியத்துல போய் சங்கல்பம் பண்றோம். சங்கல்பம் பண்ணும்போது அந்த பிரபஞ்ச சக்திய நம்ம வாங்குறோம். அப்படித்தானே? அந்த பிரபஞ்ச சக்திய வாங்கும் பொழுது நாம் நினைத்ததெல்லாம் நடக்கிறது. நம்ம கோல் செட்டிங் இன்னும் 1 வருஷத்துல வீடு கட்டணும்னு நினைச்சோம்னா கட்டிடுவோம். வேலைக்கு போகணும்னு நினைச்சோம்னா வேலைக்கு போவோம். குழந்தைகளுக்கு நல்ல கல்வி தரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா பண்ணும். இது எல்லாமே நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா உணர்ந்து செய்யும் பொழுது அதனோட ஆற்றல் வந்து அளப்பரிய ஆற்றலாக இருக்குது. இதை முழுவதுமாக அறிந்த வேதாத்தை அன்பர்களாக நாம் மாறிவிட்டோம். அப்படித்தானே? இனிமேல் நாம் துரியதவம் செய்யும் பொழுது என்ன சங்கல்பம் பண்ணணும்? நம் வாழ்க்கை தேவை எல்லாமே பெற்ற பின்பு நம் மகானாகிய அந்த கனவாகிய அந்த தனிமனித அமைதிக்கு நம்மால் இந்த உலகுக்கு எப்படி செய்ய முடியும்? சிறு உதவிகளை எப்படி செய்ய முடியும்? அது எப்படி செய்ய முடியும்? ஆக்சிடாக்சின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும்போது அனைவரும் கைகளை பிடித்து, ஏற்கனவே சொன்ன மாதிரி அது இமோஷனல் ஹார்மோன். அந்த கைகளை பிடித்து மெதுமெதுவாக வேதாத்திரியத்திற்கு அழைத்து மகிழ்வித்து மகிழ்வோம். நாமல் மகிழ்வாக இருப்போம், பிறரையும் மகிழ்வாக வாழ வைப்போம். மகரிஷியனோட ஒரு கவி, இன்ப துன்பங்கள் ஒழுங்குபடுத்த ஆதி மனிதன் தான் வாழ்ந்த காலம் தொட்டு அணுசக்தி கண்டுவிட்ட இந்நாள் மட்டும் சாதித்த காரியங்கள் அனைத்தும் சேர்த்து சகல வித்தும் பகுத்து பிரித்து ஆராய்ந்து சோதித்தார் இன்பம் துன்பம் இரண்டே காண்போம். துன்பத்தை குறைத்திடவே முயன்ற நல்லோர் போதித்த வாழ்க்கை ஒழுக்கங்கள் எல்லாம். எல்லா மகான்களும் நமக்கு சொல்ற விஷயம் என்ன? துன்பங்களை குறைத்து முழுவதுமாக இன்பமாக வாழ்வதற்கு அந்த காலகட்டங்களில் அவர்கள் வழியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் வேதாத்ரி அன்பர்களாக இருக்கிறோம். நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்கும்? இந்த இன்பத்தை முழுவதுமாக அனுபவித்து நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படி இருக்க வேண்டும். தாயுமானவர் கூட அவர்களுடைய வரிகளை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தானா, எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே அப்படின்னு சொல்றாங்க. இறைவனை நோக்கி அந்த ஒரு சேவையை நாம் அனைவரும் செய்ய வேண்டும். இறுதியாக ஒரு இங்கிலாந்தில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வோட இது முடித்துக்கலாம். இங்கிலாந்துல நம் அனைவரும் தெரிஞ்ச யூரோப்பியன் கண்ட்ரி அது. அங்க ஒடிசி அப்படின்னு ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மற்ற அன்பர்கள் உள்ள போகாம இருக்கிறதுக்காக பெரிய சுவர் கட்டி இருந்தாங்க. அந்த சுவருக்கு காவலாளியாக ஒரு அன்பர் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த அன்பரோட வேலை என்ன அப்படின்னா, காலையில வந்து
ஃபுல் டைம் 24/7 வந்து அதை வந்து அவங்க பாதுகாக்கணும். ஒரு நாள் இதே மாதிரி இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, ஒரு அழுகுரல் அவங்கள்ட்ட கேட்டுட்டே இருந்துச்சு. என்ன ரொம்ப அழுகுரல் கேக்குது. அந்த அழுகுரல் வந்த இடத்தை நோக்கி போயிட்டே இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு 15, 16 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண்மகன் வந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. இந்த செக்யூரிட்டி போய் கேட்டாரு, ஏன் கண்ணா நீங்க இப்படி அழுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்ட உடனே அந்த குழந்தை சொல்லியிருக்கு, எனக்கு அம்மா அப்பா இல்ல இந்த உலகத்துல, என்னோட சொந்தக்காரங்களா வளர்த்தாங்க. எனக்கு இன்னைக்கு 16 வயசு ஆயிடுச்சு. இங்க உள்ள கலாச்சாரத்துப்படி நான் 16 வயசுக்கு அப்புறம் என்னோட வேலையை நான் தான் பார்க்கணும். ஆனா என்னால எனக்கு வாழவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது வந்து எங்க அம்மா அப்பா வீடு மட்டும்தான். அந்த வீட்டுக்குள்ள நான் வந்துட்டேன். இந்த வீட்ல எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. எந்த பொருளும் இருக்க மாட்டேங்குது. என்னால சாப்பிட கூட முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அன்பர் வீட்டை சுத்தி பார்க்கிறார் செக்யூரிட்டி. இந்த வீட்ல இருக்க ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க. நான் கொண்டு போய் அதை மத்தவங்ககிட்ட கொடுத்து உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு. அந்த பையனுக்கு அந்த வீட்ல எது இருக்குதுன்னே தெரியல. இந்த அன்பர் வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஒரு விளக்கு இருந்திருக்கு. அதை மூடி வைக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மூடி இருக்குது. அது கொஞ்சம் விலை உயர்ந்த மூடி. இதை நான் கொடுத்துட்டு உங்களுக்கு உணவு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறேன். ஆனா நான் வருவதுக்கு வந்து 6 மணி நேரம் ஆகும். என்னோட டியூட்டி முடிஞ்ச அப்புறம் தான் நான் இதை வெளியே போய் மாத்த முடியும் சார். ஓகேன்னு சொல்லிட்டு அந்த தம்பி உட்கார்ந்து அழுதுட்டே இருந்திருக்கேன். இந்த அன்பர் போயிட்டு வச்சுட்டு இருந்திருக்கான். 2 மணி நேரத்துல அந்த பையன் ஒடி வந்து அழறான். அதை எனக்கு கொடுத்துருங்க, அந்த மூடி எனக்கு கொடுத்துருங்க. ஏன்பா இது கொடுத்தாதானே உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும். இல்ல நீங்க எடுத்துட்டு போன அப்புறம் அந்த விளக்கு வந்து எரிஞ்சுது. அந்த விளக்கு எரிஞ்சப்புறம் அந்த வீட்டுல இருக்க எல்லா பொருளும் எனக்கு தெரிஞ்சது. எங்க அம்மா அப்பா இந்த வீட்டுல எல்லா பொருளும் எனக்காக வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. இப்ப எனக்கு என்ன பயம்னா, இந்த காத்துல விளக்கு அணைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், இந்த டோட்டல் வீடே இருட்டாயிரும். திருப்பி இந்த பொருளை நான் தேடி தேடி தான் நம்ம அலைய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த அன்பர் சொன்னாரா, இந்த இந்த மூடிய நான் எடுத்ததுனால தானே உனக்கு வெளிச்சம் வந்துச்சு. இந்த வெளிச்சத்தின் மூலமா உங்க வீட்டுல இன்னும் நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு. அந்த பொக்கிஷங்களா நீங்க தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. இதேதான் அன்பர்களே நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு எத்தனையோ சந்தோஷங்கள் இருக்குது, எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்கு. இது எல்லாமே மறந்துட்டு அந்த விளக்குக்குள்ளேயே இருந்து, அந்த என்ன சொல்றது, ஒரு குடத்துக்குள்ள இருக்கிற விளக்காக தான் நம்ம இருக்கிறோம். வெளியில உள்ள சந்தோஷங்கள் எதையுமே நாம் பார்க்கறது இல்ல. ஆனால் நம் மகான் என்ன செய்தாங்க, அந்த விளக்கோட மூடி அறியாமை அப்படின்ற அந்த மூடிய மட்டும் எரிஞ்சப்புறம் அந்த விளக்கு வந்து பிரகாசமாக இருந்து நம்ம சுற்றி இருக்கு என்னென்ன ஆனந்தங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்மளை உணர வச்சாங்க. அந்த ஆனந்தங்கள்லாம் உணரும் போதுதான் நமக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன பாதிப்புகள், சின்ன சின்ன வருத்தங்கள் நம் வாழ்க்கையில் இருந்தால் கூட இவ்வளோ பிரகாசமான வாழ்க்கை, இயற்கை நமக்கு எவ்வளவு சந்தோஷங்களை கொடுத்திருக்கு, எவ்வளவு அற்புதங்களை நமக்கு கொடுத்திருக்கு. இத நாம் முழுமையாக அனுபவித்து வாழ வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த நொடி என்ன ஆகுதுன்னா, நம் உடம்பில் எல்லா விதமான ஹார்மோன் சரியாக சுரக்கிறது. மேலும் அதிகமாக டோஸ் என்ற டோபமைன், ஆக்சிடோக்கின், செரட்டோனின், என்ட்ரோபின் வந்து மேலும் மேலும் நமக்கு வாழ்க்கை தேவைகளையும் சந்தோஷங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இனிமேல் நமக்கு யாராவது கேள்வி கேட்டாங்க, நீங்க எத்தனை டோஸ் மெடிசின் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அவர்களுக்கு நாமும் பதில் செய்வோம். அந்த பதில் என்னவாக இருக்குமானில், டெய்லி ஓனிங் ஸ்கை எக்ஸசைஸ், அதாவது தினந்தோறும் நான் வேதாத்திரியத்தை எனதாக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டோஸ் நம்ம எத்தனை தடவை எடுத்துக்கிறோம்? காலையில் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை. நாங்களும் டோஸ் எடுத்துக்கிறோம். எங்களோட டோஸ் என்னவா இருக்கணும், வேதாத்திரியம் கொடுத்த அந்த முழுமையான டோஸாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் இதை உணர்ந்து நாம் அனுபவித்த இந்த சந்தோஷங்களே, நாம் அனுபவித்த இந்த மகிழ்ச்சியை அனைவருக்கும் கொடுப்போம். முழுமையான உடற்பயிற்சி, தவம், காயக்கல்பம் செய்ய செய்ய நம் வாழ்வில் எப்பொழுதெல்லாம் மாற்றம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த உலகம் முழுவதும் குடைத்து அனைத்து தவமுறைகளை முறையாக செய்து, குறிப்பாக 9 மயம் தவம் அடிக்கடி நீங்கள் செய்யும் பொழுது டோபோமின் நன்கு இயங்க மகரிஷியின் கனவாம் தனிமனித அமைதியில் தொடங்கி உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்த்துக்களம்மா. மிகவும்